வணக்கம். பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து டெஸ்ட் 10 இதில் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேஜரில் 9th யூனிட் எலக்ட்ரானிக்ஸ், தமிழில் 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 3 இயரும், எஜுகேஷன் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7th யூனிட்டையும் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 10th ஸ்டாண்டர்ட் 1 to 3 யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் அதில் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்கு செமிகண்டக்டர் டிவைஸில் டயோடு, ஜங்ஷன் டயோடு, ரெக்டிஃபிகேஷன், ஜீனர் டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு இதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி மொழி, அமுத ஊற்று, ப்ரொஃபல் கிண்டர் கார்டன் அவரோடது, ஜான் டூவி வந்து பிராக்மேட்டிக் லைஃபு, ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேலே படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன்ஸ், இது டிரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய டாபிக்ஸு. தமிழில் இயற்கை, சுற்றுச்சூழல், உயிரின் ஓசை. எஜுகேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்னோவேஷன், பிரின்சிபல்ஸ் அண்டர்லைங் செல்ஃப் லேர்னிங் டிவைசஸ். செல்ஃப் லேர்னிங் டிவைஸ் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஸ்டாட்டிக் characteristics transistor as amplifier and oscillator. ஸோ இதில் டிரான்சிஸ்டரில் நமக்கு FET, JFET, MOSFET இதெல்லாம் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3க்கு பண்பாடு, கூட்டாஞ்சோறு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது எஜுகேஷனில் பியாஜெட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டிஸ்கவரி லேர்னிங், சைல்டு சென்ட்ரல் லேர்னிங். ஸோ இந்த இவரோட ஃபுல் டாபிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் எஜுகேஷன்ஸில். டே 4க்கு ஐசி ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி, மோனோலித்திக் ஐசி ப்ராசஸ், இந்த டெக்னாலஜி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மோனோலித்திக் ப்ராசஸ் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது 555 டைமர் சர்க்யூட்ஸ். ஸோ இது வந்து புதுசாக இருக்கும், நமக்கு பழைய டிஆர்பியில் இல்லாத இருக்கும் இதில். அதே மாதிரி ஐசி ஃபேப்ரிகேஷன் மோனோலித்திக் ப்ராசஸும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஷிஃப்ட் ஆசிலேட்டர், ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எஜுகேஷனில் எஃபெக்ட் ஆஃப் கல்ச்சுரல், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் on innovation, principles of equality, conformity to common educational goals. ஸோ இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டே 5க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், இது வந்து திரும்ப நல்ல டீட்டெயில்டாக ரீகால் பண்ணி ஆசிலேட்டர்ஸ் மட்டும் தனியாக படிங்க. நான் இதில் இருந்து நிறைய கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டேயில் நீங்கள் நிறையா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டேக்கும் சேர்த்து இந்த டாப்பிக்கை வந்து எக்ஸ்ட்ராவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது டெஸ்ட் 10ல் நம்மளுடைய டாபிக் வந்து டெஸ்ட் 10 வந்து சண்டே வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா. இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சண்டே வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்மளுடைய டெஸ்ட் வந்து 120 டேஸ்க்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். யாராவது விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.